السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان يوم الدين. أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் புண்ணியங்களின் பூக்காலமாம் வணக்கசாலிகளின் வசந்த காலமாம் அல்லாஹ்வின் அருள் மழையென பொழிகிற புனிதமிகு ரமதானின் இறுதி பத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் அடைந்து விட்டோம். இந்த ரமதான் மாத்திரமல்லாமல் எல்லா காலங்களிலுமே நாம் அல்லாஹ்விற்காக அமல்கள் செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதிலும் ரமதானோடு அது மிக நெருக்கமான ஒரு தொடர்பு எது வைத்திருக்கிறது. அது என்ன? சொர்க்கத்திற்காக ஆசைப்படுவது. ஒரு இறைநம்பிக்கையாளனுடைய பண்புகளில் மிக மிக உன்னதமான பண்பு, அவன் எப்போதும் சொர்க்கத்திற்காக ஆசைப்படுபவனாக இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்காக ஆசைப்படுவதென்றால் என்ன? சொர்க்கத்தை குறித்து நிறைய சிந்திக்க வேண்டும், சொர்க்கத்தை குறித்து நிறைய படிக்க வேண்டும். சொர்க்கத்தை குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னவெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் அவ்வப்போது இந்த செவிகுளிர கேட்க வேண்டும். சத்திய சஹாபாக்கள் உயிரையே கூட துச்சமென மதித்து அல்லாஹ்வின் பாதையில் அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு அவர்களை தயாராக்கியது எது? தங்களுடைய அந்த ஒட்டுமொத்த புலன்களையும் அல்லாஹுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி ஒழுக்கமான வாழ்க்கையில் அவர்களை வாழ வைத்தது எது? எந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்தார்களோ அந்த நாட்டையே கூட அல்லாஹுக்காக வேண்டி அவர்களை துறக்க வைத்தது எது? எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வல்லமை படைத்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹுக்காக அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு சூழல் வந்துவிட்டால் துணிந்து அவர்களை எதிர்க்க வைத்தது எது? இப்படி நன்மையான விஷயங்களில் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ் அக்பர், அவர்கள் எல்லாம் உண்மையிலேயே இன்சான் தானா, மனிதர்கள் தானா என்று சில சமயம் நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு புனிதமான வாழ்க்கையை அவர்களை வாழ வைத்தது எது என்றால் இந்த சொர்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய பேராவல் தான். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை குறித்து நிறைய நமக்கு சொல்லித் தருகிறான். அமல்களின் பால் ஆர்வம் ஊட்டுவதற்கு, அமல்களுடைய அந்த அம்சங்களில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருவதற்கு, ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒழுக்கத்தோடு நம்மை வாழ வைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயுதமாக பயன்படுத்துவது இந்த சொர்க்கத்தை மட்டும்தான். சூரத்து ஜுமர் என்கிற அத்தியாயத்தினுடைய 73வது வசனம் என்ன சொல்லுகிறது? வஸீகல்லதீன தக்கௌ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், இந்த முத்தகீன்கள், அந்த இறையச்சவாதிகள் கூட்டம் கூட்டமாக அவர்கள் அந்த சொர்க்கத்தின் பால் கொண்டு வரப்படுவார்கள். ஹச்சா இதா ஜாஊஹா, அவர்கள் அந்த சொர்க்கத்தின் பால் வரும்போது வஃபுத்திஹத் அபுவாபுஹா, இந்த சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனதுஹா, அந்த சொர்க்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், பாதுகாவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்கள் கூறுவார்கள், ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். திபுத்தும், நீங்கள் நன்மையானவர்களாக மாறிவிட்டீர்கள், உங்கள் மீது நன்மை படர்ந்து விட்டது. ஃபத்ஹுலுஹா காலிதீன், இதிலே நீங்கள் நுழையுங்கள், என்றென்றும் அதில் நிரந்தரமாக இருந்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தின்பால் நமக்கு ஒரு ஆசை ஏற்படுத்துவதற்கு, சொர்க்கத்தின்பால் நமக்கு ஒரு ஆர்வம் உண்டு பண்ணுவதற்கு சொர்க்கத்தை வர்ணிக்கிற போது அதனுடைய வாசல்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். ஜன்னாத்தி அத்னின் முஃபத்தஹத்தன் லஹுமுல் அப்வாப், சுவன சோலைகள் அது அவர்களுக்காக, யாரு? அந்த சொர்க்க வாசிகளுக்காக அதனுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் சூரத்து ஸாத் என்கிற அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். இப்படி சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிக் கொண்டே போகிறார். சொர்க்கம் எந்த அளவிற்கு புனிதமானது, உன்னதமானது, உயர்வானது, மகத்துவமானது என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யத்குலு அஹ்லுல் ஜன்னதி ஜர்ரதன் மர்ரதன் பைதன் ஜுஆதன் முகஹலீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு நுழையும் போது எப்படி நுழைவார்கள்? ஆரோக்கியமானவர்களாக, பளபளப்பானவர்களாக, இளமையானவர்களாக, வெள்ளை வெளியேறு என்று மாணிக்கத்தை போல் வைரம் வைடூரியத்தை போன்று பளபளப்பானவர்களாக அவர்கள் நுழைவார்கள். அல்லாஹ் ஒரு சூரத்து சஜிதா என்கிற அத்தியாயத்தின் 17வது வசனத்திலே ஃபலா தஅலமு நஃப்சுன் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், கண்களுக்கு குளிர்ச்சியாக அவர்களுக்கென்று ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்தை எந்த ஆன்மாவும் அறியவே முடியாது. அதனால்தான் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிற போது அல்லாஹ் சொன்னதாகவே சொல்லுகிறார்கள், அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். எந்த கண்ணும் கண்டிராத,
எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்த்திராத பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தை பற்றி பேசக்கூடிய நிறைய அத்தியாயங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. குறிப்பாக மக்காவில் அருளப்பட்ட அநேகமான அத்தியாயங்கள் சொர்க்க நரகத்தை பற்றி தான் பேசும். சூரத் ரஹ்மானை அவ்வப்போது நாம் படிக்க வேண்டும். மிக உயர்ந்த இலக்கிய நடையில் அற்புதமான வார்த்தை வடிவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமுதத்தை போல் அள்ளி அள்ளி தெளித்திருக்கிற அத்தியாயங்களில் ஒன்றுதான் சூரத்து ரஹ்மான். அதை படிக்கிற போது மாஷா அல்லாஹ் உள்ளங்கள் எல்லாம் இலகும், உள்ளங்கள் எல்லாம் சொர்க்கத்தின்பால் ஆசை கொள்ளும். வலிமன் காஃப மக்காம ரப்பிஹி ஜன்னத்தான். யார் ஒருவர் தனது இறைவனின் சன்னிதானத்தை அஞ்சி வாழ்கிறாரோ அவருக்கு 2 சொர்க்கங்கள் உண்டு. ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். மனிதர்கள் ஜின்களாகிய நீங்கள் இருவரும், இந்த இரு சாரார்களும் உங்கள் இறைவனின் எந்த அருட்கொடையை பொய்ப்பிக்க முடியும் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனங்கள் அல்லாஹு அக்பர் சொர்க்கத்தினுடைய சோலைகளை பற்றி பேசுகிறது, சொர்க்கத்திலே உள்ள ஆறுகளை ஊற்றுகளை பற்றி பேசுகிறது, சொர்க்கத்தில் உள்ள கனிவர்க்கங்களை பற்றி பேசுகிறது, சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்காக வைத்திருக்கிற விரிப்பு வகைகளை பற்றி பேசுகிறது. அதிலே சொர்க்கவாசிகள் இன்ஷா அல்லாஹ் ஓய்வெடுக்கக்கூடிய அந்த அற்புதமான உட்காரக்கூடிய இடங்கள் ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி எல்லாம் பேசுகிறது. மிக மிக அழகில் உயர்ந்தவர்களான உன்னதமானவர்களான யாரோடும் எந்த விதத்திலும் கம்பேர் செய்ய முடியாத அளவிற்கு அழகின் மகுடங்களாக இருக்கிற அந்த ஹூர்லீன்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்படி அல்லாஹ் அக்பர் திருமறை குர்ஆன் முழுவதும் சொர்க்கத்தை பற்றிய வர்ணனைகள் நிறைய உண்டு. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். உங்கள் இறைவனின் மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். அகல் எப்படி, அதே போன்ற சொர்க்கத்தின்பாலும் விரைந்து செல்லுங்கள். அந்த சொர்க்கத்தின் அகலம் மட்டும் எப்படி இருக்கிறதா, வானங்கள் பூமி அளவு விசாலமாக இருக்கிறது. யாருக்கு? வஇஜ்ஜத்துல் முத்தகீன். இறையச்சம் கொண்டவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. அல்லாஹுக்காக வேண்டி இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது என்ன இன்பத்திலும் துன்பத்திலும்? அதாவது உலக ரீதியான ஒரு விஷயங்களை செய்யும் போது நமக்கு இந்த உள்ளத்தின் உற்சாகம் என்பது ரொம்ப முக்கியம். அப்படிதானா? ஒரு விருப்பமான ஒன்றை சாப்பிட வேண்டுமே என்றாலும் நமக்கு மூடு நல்லா இருக்கணும், அப்பதான் அதை நமக்கு சாப்பிடுறதுக்கு தோணும். அப்படிதானா? ஆனா மார்க்க விஷயங்கள் மூடை வைத்து செய்யப்படுவதல்ல. என் தனிப்பட்ட முறையில் நான் கஷ்டத்திலே இருந்தாலும், நஷ்டத்திலே இருந்தாலும், துன்பத்திலே இருந்தாலும், துயரத்திலே இருந்தாலும், இன்பத்தில் இருந்தாலும், ஆனந்தத்தில் இருந்தாலும் அல்லாஹுக்காக செய்ய வேண்டியதை நான் செய்து கொண்டே இருப்பேன். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா. அவர்கள் வாடையிலும் கோடையிலும் அல்லாஹுக்காக அள்ளி கொடுப்பார்கள். வல் காதிபீனல் கைத். கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ். மக்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து விடுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இத்தகைய நல்லோர்களை வல்ல ரஹ்மான் நேசிக்கிறான். இப்படி அல்லாஹ் அக்பர். உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய காரியங்கள் எதை நாம் செய்தாலும் அதற்கு பதிலாக, பரிசாக, பகரமாக அல்லாஹ் நம்மிடத்திலே காட்டுவது சொர்க்கத்தை தான். குறிப்பாக அதாவது தொழுகையை பற்றி சொல்லும் போது, ஐங்கால தொழுகை என்பது அல்லாஹ் நம் மீது சுமத்திருக்கக்கூடிய பொதுவான கடமைதான் என்றாலும் அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் மற்றும் இஷாவை பற்றி சொல்லும் போது, மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா. யார் ஒருவர் இந்த ஃபஜ்ரையும் அஸரையும் சரியாக தொழுது வருவாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. இப்படி தொழுகை ஆரம்பித்து, தான தர்மங்கள் ஆரம்பித்து, அவ்வளவு ஏன் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் நாம் வைக்கிற நோன்பு ஆரம்பித்து சகல சன்மார்க்க அறங்களுக்கு அல்லாஹ் நமக்கு பரிசாக வாக்களிப்பது சொர்க்கம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு உண்மையான முஸ்லீம் எப்போதும் சொர்க்கத்தை பற்றி ஆசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்கள் தம் தோழர்களோடும் மேலும் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நல்லோர்கள், உத்தமர்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள் அவர்களோடவெல்லாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும். பாருங்கள், சூரத்துல் மூமினூன் என்கிற அத்தியாயத்திலே கூட அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றார்கள், மேலும் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், வீணான விளையாட்டான காரியத்திலிருந்து அவர்கள் விலகி நிற்பார்கள், அல்லாஹுக்காக வேண்டிய செலுத்த வேண்டிய கட்டாய வரியான ஜக்காத்தை அவர்கள் கொடுத்து வருவார்கள், மேலும் தங்களுடைய கற்புக்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, மேலும் அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய பொறுப்புகளையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றுவார்கள், தங்களுடைய தொழுகையிலே பேணுதலோடு இருப்பார்கள். இப்படியெல்லாம் இருப்பவர்கள் உலாஇக ஹுமுல் வாரிசூன். அவர்கள் தான் வாரிசுதாரர்களாக ஆக போகிறவர்கள். யாருக்கு? எதற்கு?
அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்க சோலைக்கு வாரிசாக அவர்கள் ஆகுவார்கள். ஹும் ஃபிஹா காலிதூன், அதிலே அவர்கள் எப்போதும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று வல்ல ரஹ்மான் சூரத்துல் முஃமினூனிலே என்ன செய்கிறான், நமக்கு சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஆதலால் என் அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ வந்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு வகையில் சரிதான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒரு நாள் நிச்சயம் மரணிக்க போகிறோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா உயிரும் ஒரு நாள் மரணத்தை சுவைக்கத்தான் போகிறது. இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களது கூலிகள் எல்லாம் மிகச்சரியாக வழங்கப்படுவது மறுமை நாளில் தான் என்று அல்லாஹ் வாழ்க்கையின் மரணத்தின் தத்துவத்தை சொல்லிவிட்டு ஆகப்பெரும் வெற்றி பெற்ற மிக சிறந்தவர்கள் யார்? ஃபமன் ஸுஹ்ஸிஹா அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ அவரே வெற்றி அடைந்தவர். ஓமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், நிச்சயமாக இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு ஏமாற்றக்கூடிய சுகமே தவிர வேறில்லை. நிறைய பேருக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்கள், குறிப்பாக இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு இன்பம்தான், இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமான சுகம்தான், இந்த உலக வாழ்க்கை ஒரு காணல் நீரை போன்றதுதான் என்பன போன்ற வாசகங்கள் வரும்போது அதை எப்படி புரிந்து கொள்வது? ஏன் இந்த உலகத்திலே இல்லாத சுகங்களா, இந்த உலகத்திலே இல்லாத உல்லாசங்களா? காசும் பணமும் இருப்பவர்கள், செல்வத்திலே குளிப்பவர்கள் எவ்வளவு இன்பமாக வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் ஆனந்த கடலிலே நீந்துகிறார்கள். எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? மறுமையோடு ஒப்பிடுகிற போது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சுகமும் ஒன்றுமே இல்லை. அப்படிதானே? அப்புறமெல்லாம் நினைச்சு பார்ப்போம். அதாவது உல்லாசமாக உற்சாகமாக உலகத்தை சுற்றி வரக்கூடியவர்கள், சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், விரும்பியதையெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிப்பவர்கள், கோடிக்கணக்கான காசு பணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள், பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி, பங்களாக்களை கட்டி, சொகுசு பங்களாக்களை கட்டி அதிலே வாழ்ந்து வருபவர்கள், ஆகப்பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான வாகனங்களிலே உற்சாகமாக பவனி வருபவர்கள், இவங்கெல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் என்ஜாய் பண்ணத்தானே செய்யறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம சொற்ப சுகம்னு சொல்ல முடியும்? இதெல்லாம் எப்படி நம்ம அற்ப சுகம்னு சொல்ல முடியும்? நம்ம நினைப்போம். ஆனால் இதெல்லாம் எப்போ நமக்கு அற்ப சுகமாக சொற்ப சுகமாக தெரியும் என்றால், மறுமையில் அல்லாஹ் வைத்திருக்கிற சொர்க்கத்தோடு ஒப்பிடும்போது. அதனால் நாம் மறுமைக்கானவர்கள், சொர்க்கத்திற்கானவர்கள். இந்த நோன்பு உட்பட இந்த வணக்க வழிபாடுகளை, இந்த ஆன்மீகத்தின் அம்சங்களை எல்லாம் நாம் செய்வது அல்லாஹ்வினுடைய அந்த சொர்க்கத்தை அடைவதற்காகத்தான். அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளாக வல்ல ரஹ்மான் அனைவரும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.